மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பினுடைய ஒரு புதிய சாப்டர் நம்பர் 6 வெக்டார் இயற்கணிதத்தினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வெக்டாரினுடைய கூட்டல், கழித்தல், கடைசியாக பெருக்கல் பார்த்துட்டு வந்திருக்கோம் 11ஆம் வகுப்புல. பெருக்கலை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று திசையலி பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கம் அப்படின்னு பேரு. அடுத்தது வெக்டார் பெருக்கம் அல்லது குறுக்கு பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க நம்ம செய்ய போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திசையலி பெருக்கம் டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல் பயன்பாடு இயற்பியல்ல இந்த டாட் ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், புள்ளி பெருக்கலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இதற்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். திசையலி பெருக்கத்தினுடைய வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வரையறை a b என்பன இரண்டு வெக்டராக இருந்தால் a dot b is equal to modulus a into modulus b into cos theta என்பதுதான் திசையலி பெருக்கம் அல்லது புள்ளி பெருக்கத்தினுடைய வரையறையாகும். இதை எப்படி நம்ம இயற்பியல்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது work done by a force, விசை செய்த வேலை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஒருவர் ஒரு பந்தை F என்ற விசை கொண்டு உதைக்கிறார். அப்பந்தானது A என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளியை நோக்கி செல்கிறது. வேலை என்பது விசையின் எண்ணளவு மற்றும் விசையின் திசையில் அமைந்த தூரத்தின் பெருக்கற்பலனாகும். வேலை என்பது எனப்படுவது யாதெனில், எவ்வளவு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம், தட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் என்பது நம்ம முதல்ல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது தெரியணும். நான் கொடுத்த திசையிலே அந்த பொருளானது எவ்வளவு நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்மளுக்கு ஏசி அப்படிங்கிறது தெரியணும். பட் இப்ப நான் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால பொருள் இப்ப பி அப்படிங்கிற இடத்துல நீ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இதுதான் அந்த பொருளுடைய இடப்பெயர்ச்சியாக இருக்கும். தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் கொடுத்த ஃபோர்ஸ் நம்ம F வெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் என்பது மாடுலஸ் ஆஃப் F வெக்டர் இன்டு AC என்பதுதான். மாடுலஸ் ஆஃப் வெக்டர்ங்கிறது ஒரு நம்பர், AC என்பது another நம்பர். therefore பெருக்கி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதுக்கு பேர் திசையலி பெருக்கம் அப்படினே பேரு. இப்போ மாடுலஸ் ஆஃப் F வெக்டர் இன்டு AC என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இட் இஸ் நதிங் பட் இந்த டயகிராம்ல நமக்கு AC is nothing but cos theta is equal to adjacent side by hypotenuse, that is AC by AB. Therefore AC equal to AB cos theta, where AB is the displacement அப்படின்னு சொன்னோம், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோம். Therefore AB is nothing but modulus of D vector into cos theta. Therefore this AC can be written as modulus of D into cos theta. Now compare these two, definition of dot product and the work done by the force. Now look at this two. Modulus of F into modulus of D into cos theta is nothing but our F dot D vector. Therefore நமக்கு force கொடுத்திருப்பாங்க, displacements கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டும் தெரிந்தாக நம்மளால என்ன பண்ண முடியும், வேலை, அந்த விசை செய்த வேலை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ சில கணக்குகளை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பயிற்சி 6.1ல கேள்வி நம்பர் 11 பார்க்கலாம். ஒரு துகளானது 1, 2, 3 என்ற புள்ளியில் இருந்து 5, 4, 1 எனும் புள்ளிக்கு நகர்த்தப்படுகிறது. எதனால நகர்த்தப்படுகிறதுனா, இரண்டு விதமான விசைகள் கொடுத்திருக்காங்க. 8i + 2j - 6k என்ற ஒரு விசையும், அதே மாதிரி 6i + 2j - 2k என்ற மற்றொரு விசையினாலும் இரண்டு விசைகள் சேர்ந்து ஒரு பொருளை இந்த புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளிக்கு நகர்த்துகிறது. இப்போ அந்த விசைகள் செய்த வேலை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்மளுக்கு விசைகள் கொடுத்திருக்காங்க, அதனால இரண்டு விசைகள் கொடுத்திருக்காங்கனால நான் முதல் விசையை F1 வச்சுக்கிறேன். முதல் விசை நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க 8i + 2j - 6k அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது விசை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6i + 2j - 2k அப்படின்னு இருக்கு. அப்ப மொத்த விசை கண்டுபிடிக்கணும். that is the resultant force னு சொல்றோம். மொத்த விசை என்பது sum of these two forces, F1 ஃபோர்ஸையும் F2ங்கற ஃபோர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு மொத்த விசை என்னன்னு தெரியும். 8i + 6j, that is 14i
பிளஸ் 4j மைனஸ் 8k என்பது மொத்த விசையாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல எந்த இடத்தை நகர்த்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ OA என்பது ஆரம்பத்தில் அந்த பொருள் இருந்த புள்ளி, தட் இஸ் 1 2 3ங்கிறத நம்ம வெக்டரா மாத்தினா I plus 2j plus 3k அப்படின்னு எழுதிக்கலாம். எந்த புள்ளிக்கு நகர்த்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBங்கிற புள்ளிக்கு நகர்த்தப்பட்டது, தட் இஸ் 5, 4, 1, தட் இஸ் 5i plus 4j plus 1k. therefore displacement அப்படின்னு பார்த்தீங்கன்னா Aங்கிற புள்ளியில இருந்து Bங்கிற புள்ளிக்கு நகர்ந்திருக்கு, that is AB vector is equal to OB minus OA என்பது displacement. நமக்கு OB minus OA 5i minus I, that is 4i plus 2j minus 2k, இதான் displacement. நமக்கு விசைகள் செய்த வேலை என்பது W வைத்துக் கொண்டால் F dot D is equal to, நமக்கு F என்பது மொத்த விசை 14i plus 4j minus 8k dot 4i plus 2j minus 2k என்பது displacement. ரெண்டுத்தையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா 14 4s are 56, that is I dot I becomes 1 அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4j dot 2j gives you 8 and minus 8 into minus 2, that is plus 16 k dot k becomes 1, therefore 64 and 64 plus 16 becomes 80 units என்பது அலகுகள் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது பயிற்சி 6.1ல கேள்வி நம்பர் 12 பாத்தீங்க அப்படின்னாக்க 3i plus 4j plus 5k திசையில ஒரு விசை இருக்கு. ஆனா எனக்கு அதனுடைய எண்ணளவு வந்து 5√2 இருக்கிற மாதிரி எண்ணளவு இருக்கிற மாதிரி அந்த விசையானது இருக்கப்பட வேண்டும். நம்ம முதல்ல இதனுடைய ஓரலகு வெக்டர் என்னன்னு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம 11th ஓரலகு வெக்டர் அப்படின்னா படிச்சிருக்கோம். ஒரு வெக்டரினுடைய ஓரலகு வெக்டர் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெக்டரை அதனுடைய மாடுலஸ் வேல்யூவால டிவைட் பண்ணா ஓரலகு தெரியும். அதுக்கப்புறம் அது 5√2ஆல பெருக்கினா அது 5√2 அளவுடைய வெக்டராக மாறிவிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம F1 கேப் அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல ஓரலகு வெக்டர் 3i plus 4j plus 5k திசையில் அமைந்த ஓரலகு வெக்டர் பார்த்தீங்கன்னா it is like this, இந்த வடிவத்தில் இருக்கும். divided by 3 square plus 4 square plus 5 square என்பது square root of 50 அப்படின்னு மாறிடுது. similarly F2 cap என்பது F2ங்கிற இரண்டாவது வெக்டர் திசையில் அமைந்த ஓரலகு வெக்டர் நம்மளுக்கு 10i plus 6j minus 8k divided by root of 10 square plus 6 square minus 8 square, that is 10i plus 6j minus 8k divided by root of 10 square plus 6 square 8 square என்பது root of 200 குறிக்கும். இப்போ நமக்கு F1 திசையில இருக்கணும், ஆனா 5√2 அலகு எனக்கு இருக்கணும். therefore F1 vector is equal to 5√2 into F1 cap, ஓரலகு வெக்டரை 5√2 ஆல பெருக்குவோம். therefore 5√2 into 3i plus 4j plus 5k cap divided by 50 என்பது nothing but 5√2. therefore F1 vector என்பது it is just given vector, நமக்கு கொடுத்திருக்க வெக்டர் தான் F1 வெக்டராக இருக்கிறது. F2 வெக்டர்லயும் இப்போ நம்ம 10√2 அலகு இருக்கிற மாதிரி பெருக்கணும். F2 கேப் ஓரலகு 10√2 ஆல பெருக்குவோம். 10√2 into 10i plus 6j minus 8k divided by root of 200 is nothing but 10√2. therefore resultant vector மொத்த விசை பார்க்கணும் அப்படின்னா F1 வெக்டரையும் F2 வெக்டரையும் as usual நம்ம ஆட் பண்ணுவோம். we'll get 3i plus 10i gives you 13i vector. 4i plus 4j plus 6j becomes 10j vector minus 3k vector. இதுதான் நமக்கு தேவையான மொத்த விசையாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த துகளானது எந்த புள்ளியிலிருந்து எந்த புள்ளிக்கு செல்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம முதல் புள்ளி பார்த்தீங்கன்னாக்க ஒரு துகளானது 4i minus 3j minus 2k அப்படிங்கிற நிலை புள்ளியிலிருந்து 6i plus
j minus 3k என்ற புள்ளிக்கு நகர்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. therefore displacement இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க a ல இருந்து b க்கு நகர்றனால ab வெக்டர் it is nothing but ob minus oa. இப்போ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6i minus 4i is nothing but 2i plus 4j minus k வெக்டராக இருக்கும். therefore நமக்கு தேவையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசைகள் செய்த மொத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா w equal to நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற மொத்த விசை into the displacement, that is 39 plus 10j minus 3k dot 2i plus 4j minus k வாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 13 2s are 26, 10 4s are 40 plus 3, therefore the answer is 69 units. அப்போ இந்த விசைகள் செய்த மொத்த வேலை என்பது 69 அலகுகளாக இருக்கும். நன்றி.